Welcome teachers. KMAP க்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இந்த வீடியோல பார்க்கலாம். SOP ன் மேல ஹெட்டிங் போட்டுருக்கேன். அதாவது sum of products. क्वेश्चंस வந்து இப்படியும் கேட்கலாம் அப்படிங்கற ஒரு ஐடியால நான் போட்டுருக்கேன். y = அங்க ஒரு क्वेश्चन அவன் கொடுத்திருக்கான். அதை ரீட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படினா நான் ரெட் கலர்ல எழுதி இருக்க டி கோட் பார்க்கணும். ஓகேவா? அங்க பார் கொடுத்திருந்தா 0 வேல்யூ, நார்மலா கொடுத்திருந்தா 1 வேல்யூ. இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் a பார் b பார் c பார் d ன்னு கொடுத்திருக்கான். சோ பார் இருக்க வேல்யூக்குலாம் 0 அப்ளை பண்ணிட்டு நார்மல் வேல்யூக்கு 1 அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓகே, இதுல வந்து a b c d 4 வேரியபிள் இருக்கு. சோ நான் டிரா பண்ணிருக்கிற கேமப் வந்து 4 வேரியபிள் கேமப், 16 செல்ஸ். மேல ab கொடுத்திருக்கேன், கீழ cd கொடுத்திருக்கேன். வழக்கம் போல 0 0 0 1 அப்புறம் வந்து 1 1 எழுதிட்டு தான் 1 0 போடணும். ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ நான் குரூப் பண்ணனும். இந்த குரூப் பண்றதுக்கு நம்பர்ஸ் எப்படி போட்டேன் அப்படினா இதுல நான் அந்த 01 001 அப்படினு நாம வந்து டீகோட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த வேல்யூஸை போடணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 0001, அதாவது AB ல 00, CD ல 01, AB ல 00, CD ல D1 க்கு இந்த ஃபர்ஸ்ட் போட்டுருக்கேன்ல இந்த 1. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க எலிமெண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, அந்த எலிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா குரூப்பிங்க்கு நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டல் போட முடியுமானா போட முடியாது. இதுல வந்து 4 எலிமெண்ட் தான் இருக்கு. சரி, 4 எலிமெண்ட்டை வச்சு நம்ம ஒரு குவார்ட்டர்டுக்கான பிரைம் இம்ப்ளிகேட் போட முடியுமா? முடியாது. சோ ஒரு இந்த சைடு 01 அப்படிங்கற காலத்துல ரெண்டு சைடு வந்து 1 1 இருக்கு. அத வந்து கார்னர்ல நம்ம குரூப் பண்றோம். சோ அது ஒரு டியூயல். அப்புறம் மீதம் இருக்கிற ரெண்டுமே சிங்கிள் இம்ப்ளிகன்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா? பிரைம் இம்ப்ளிகன்ட் சிங்கிளா போட்டுட்டு அதோட ஆன்சர்ஸ் நான் எடுத்து எழுத போறேன். இப்போ பென்சில் டு 1 2 போட்டுருக்கேன் இல்லையா? அது வந்து சிங்கிள் 1 சிங்கிள் 2. இப்போ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்ப்போம். மேல வந்து ஒரே ஒரு ரோலையும் ஒரே ஒரு காலத்துலயும் மட்டும் இருக்கு இந்த 1. ஓகேவா? எந்த காலம் 1 1 அப்படிங்கற காலம் 0 0ன்ற ரோ. சோ 1 1ன்றது AB, 0 0ன்றது C பார் D பார். இதான் சிங்கிள் 1 அப்படிங்கற பிரைம் இம்ப்ளிகன்ட். இப்போ 2 நீங்க கொடுத்திருக்கேன். இது என்ன ரோ? 0 1 ன்னு ஒன்னு இருக்கு. சாரி, 1 0ன்ற ரோவும் 0 1ன்ற காலமும். அப்ப 1 0னா C D, 0 1 அப்படிங்கிறது A பார் B. இந்த இருக்கு A பார் B C 1 0. சோ C D பார். இது சிங்கிள் 2. நெக்ஸ்ட் இந்த டூயலுக்கு பார்க்கணும். டூயலுக்கு கார்னர் குரூப் பண்ணிருக்கேன். சோ இது வந்து 0 1ன்ற ஒரே ஒரு ரோ இருக்குது, 0 0ன்ற ஒரு காலமும் 1 0ன்ற ஒரு காலமும் இருக்குது. இதுல அந்த டிக் போட்ட 1 0 அப்படின்றது வந்து டிஃபரண்டா இருக்கிறதுனால அது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிரோம்? ஒமிட் பண்ணிரோம். ஒமிட் பண்ணிட்டு 0 0 இருக்கக்கூடிய சேமா இருக்கக்கூடிய அந்த Bன்ற ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது 0 கொடுத்ததுனால B பார். சோ அது இருக்கக்கூடிய காலம் வந்து B பார். அப்புறம் ரோ எடுத்துக்கிட்டோம்னா C பார் D. சோ டூயலோட எலிமெண்ட் வந்து B பார் C பார் D. இப்போ சிங்கிள் 1 சிங்கிள் 2 டூயல் கிடைச்சிருச்சு. இது மூணையுமே நம்ம என்ன செய்யணும் அப்படினா ஆட் பண்ணி எழுதணும். இது வந்து SOP. சோ ப்ராடக்ட்டோட சம். இத சம் பண்றோம். இப்போ கிடைச்ச அந்த ஆன்சரை நம்ம இந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதோட செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் D தான் கரெக்ட். சோ திஸ் இஸ் கரெக்ட் வேல்யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन POS, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் சம். இதுல என்ன செய்யணும்? சம் பண்ற வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் கடைசியா பெருக்கணும். இதுக்கு எப்படி क्वेश्चन கேக்குறான் பாருங்க. ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துட்டு இதுல POS அப்படினு கேட்டிருக்கான். இது மாதிரியே SOPக்கும் கேட்க முடியுமானா முடியும். அப்ப என்ன செய்யணும்னா நம்ம SOPக்கு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ இருக்குல்ல, இதுல வந்து 1 அப்படின்னு வந்த கட்டத்தை மட்டும் எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். கேமப் போடணும். இப்போ POS ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ஜீரோஸ் வந்திருக்க கட்டத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு நம்ம ஆன்சர் போடணும். இதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். இது எப்படி கொடுத்திருக்கான்? பிளஸ் பண்ற வேல்யூஸ்க்கு எல்லாம் ப்ராடக்ட். அதனால இது POS. ஓகே, POS வந்தா என்ன செய்யணும்? ஜீரோஸ் கொடுத்திருக்க காலத்துக்கு மட்டும் தான் நம்ம எடுத்து எழுதணும். ஓகேவா? ஓகே, ரைட். இதுல மொத்தம் எத்தனை வேரியபிள்? 3 வேரியபிள். சோ 8 செல்ஸ் இதுல இருக்கும். 8 செல்ஸ்னால நம்ம கேமப் வந்து இந்த போட்டிருக்கோம் A B C அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ AB இருக்கிற இடத்துல நம்ம வந்து மேலே இது வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா ஹரிசாண்டலாக போட்டிருக்கோம் இந்த பாக்ஸு கேமப்பு.
0 0 0 1 1 1 1 0 கீழே வந்து C-க்குரிய வேரியபிள் 0 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னா இப்போ 0 வந்த கட்டத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த பாக்ஸுக்கு நேராக ஏக்கு பிக்கு சிக்கு என்ன வேரியபிள் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது, 0 இருக்குது. அதில் ஏபிசி வேல்யூ 0 0 0. அப்போது ஏபிக்கு 0 0 சிக்கு 0. இந்த ஃபஸ்ட்டு கட்டத்தில் அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த இருக்குது. என்ன போட்டிருக்கான், ஏபிக்கு 0 0 சிக்கு 0. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம செக் பண்ணணும். இப்போ லாஸ்ட்டு கட்டம் 0 தானே இருக்குது. இதில் என்ன இருக்குது, 3க்குமே 1 1. அப்போ ஏபிக்கும் 1 1 சிக்கும் 1. இந்த மாதிரி இதில் உள்ள எலமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். 0 0ன்னு கொடுத்துருக்க கட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கேமை போட்டுக்கோங்க. அப்புறம் குரூப்பிங் பண்ணணும். வழக்கம் போல் தான் நம்ம குரூப் பண்ணுறது. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது 4 அதாவது குவார்ட்டட் வச்சு 4 வேரியபிள் வச்சு ஒரு ப்ரைம் இம்ப்ளிகேட் வர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு இது வந்து ஆப்போசிட் குரூப்பிங் பண்ணலாம். 2 சைடும் 1 1 இருக்கிறதுனால. ஸோ ஆப்போசிட் குரூப்பிங்கில் நான் ஒரு குவார்ட்டட் வச்சுக்கிறேன். அப்புறம் ஓவர்லேப் பண்ணி 2 2 டியூயல். ஓகேவா, 2 2 எலமெண்ட் வச்சு 2 டியூயல் போட்டுக்கிறேன். அப்போது இதுக்கூட வேல்யூஸ் என்ன அப்படின்னா மொத்தத்துக்கு 3 ப்ரைம் இம்ப்ளிகண்ட் வரணும். ஸோ நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். இதில் கொடுத்துருக்க எல்லாமே 3 ப்ரைம் இம்ப்ளிகண்ட் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன செய்யலாம், எடுத்து எழுத ஆரம்பிக்கலாம். அப்போ அந்த குவார்ட்டெட்டுக்கு பார்க்குறோம். குவார்ட்டெட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதுபடி செக் பண்ணுங்கள். இது ஒன்று மட்டும் நான் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, எப்படி அதோட வேல்யூஸ் எடுத்து எழுதணும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதுபடி போட்டு பாருங்கள். இது வந்து பிஓஎஸ். இது எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சக்கு அப்புறமேட்டு அந்த எலமெண்ட்டை அப்படியே பாரில் இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைன்னா பாரில் இல்லைன்னா நம்ம பார் போட்டுக்கணும். இதுதான் மேட்டர். எஸ்ஓபின்னா நம்ம கண்டுபிடிச்ச எலமெண்ட்டை அப்படியே எழுதிடணும். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் எழுதணும். பி பார் வந்துச்சுன்னா பி பாரு, சி பார் வந்துச்சுன்னா சி பாரு அப்படின்னு எழுதணும். ஆனால் பிஓஎஸ் வந்துச்சுன்னா கிடைச்ச ஆன்சரை மாற்றி எழுதணும். அப்படி இல்லைன்னா பிஓஎஸ் நம்ம போடுறோன்றத மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம 0 அங்கே மேலே இருந்ததுன்னா நம்ம போடும்போதே அதுக்கு என்ன எடுத்துக்கணும், 0க்கு பதிலாக, அதாவது 0க்கு பதிலாக பின்னும் காம்ப்ளிமெண்ட் கிடையாது, 1க்கு பதிலாக தான் காம்ப்ளிமெண்ட்னும் நம்ம எடுத்துக்கணும். எதுக்கு, பிஓஎஸ்க்கு மட்டும், எஸ்ஓபிக்கு கிடையாது. எஸ்ஓபிக்குனா 0 தான் காம்ப்ளிமெண்ட்டு, ஆனால் பிஓஎஸில் 1 தான் காம்ப்ளிமெண்ட். அதை மனசில் வச்சுக்கோங்க. இதுபடி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் எஸ்ஓபி, எஸ்ஓபி மீன்ஸ் நம்ம நார்மலாக போடுவோம்ல ப்ராடக்டில் சம்மு. ஓகே, இதில் வந்து எஃப் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது எக்ஸ் ஒய் இசட் எடுத்திருக்காங்க. ஸோ 3 வேரியபிள், 3 வேரியபிள்னா 8 செல்ஸ் இருக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்கான், சம் ஆஃப் ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருக்கான். 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஓகேவா, அந்த சிம்பிளுக்கு வேர் வந்து சமேஷன், அதான் சம் கொடுத்து நான் ப்ளஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான், பார்த்துக்கோங்க. வேரியபிள்ஸ் 3, ஸோ 8 செல்ஸு. நம்ம சாரி மேலே ஒன்று கொஞ்சம் தப்பாக எழுதிட்டேன். இங்கே வந்து 8 செல்ஸுக்கு வந்து ஒரு கேமா போடுறேன். என்ன அப்படின்னா எக்ஸ்ஒய்ன்றதை மேலே வச்சுட்டு கீழே வந்து இசட் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும்னா அந்த 2 3 4 5 கொடுத்துருக்கல அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம நார்மல் பைனரி வேல்யூ போடணும். அப்போ 2னா 0 1 0, 3னா 0 1 1, 4 1 0 0, 5 1 0 1. ஓகேவா, ஓகே, இந்த எலமெண்ட்டை போட்டுட்டு இந்த 3 நம்பரை வந்து XYZன்னு நம்ம எடுத்துக்கணும். இது நத்திங், நார்மலாக நம்ம வந்து ஆக்டல் நம்பர் போடுவோம்ல 0 to 7, அதுக்கு பைனரி வேல்யூ கண்டுபிடிப்போம். அதே தான் கண்டுபிடிச்சிட்டு என்ன செய்யணும், அந்தந்த எலமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன இருக்குது, 0 1 0வா, எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக 0 1, அப்போ 0 1 காலம் இந்த இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், 0ன்னு கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலம் இந்த எலமெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணணும். இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. அவன் கொடுத்த நம்பர் 2 3 4 5 மட்டும்தான். இந்த எலமெண்ட்டுக்குரியதை ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்படியே குரூப் பண்ணிட வேண்டியதான். குரூப் பண்ணும்போது எடுத்து எழுதுங்க. இது வந்து பிஓஎஸ் கிடையாது. பிஓஎஸ்னால் எப்படி எழுதணும், எக்ஸ் பாரு ப்ளஸ்ஸு ஒய்ன்னு எழுதணும். ஆனால்
இது எஸ்ஓபி, அதனால எக்ஸ் பார் இன்ட்டு ஒய்னு நம்ம எழுதியிருக்கோம். இதுக்குரிய ஆன்சர் எக்ஸ் ஒய் பார். ஓகேவா? இப்போது நார்மலாக இதை நம்ம குரூப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். குரூப் பண்ணோன்னே இதில் 2 காம்ப்ளிமெண்ட் தான் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நம்ம கொடுத்துருக்க இந்த ஆப்ஷனை பார்த்தோம்னா இதில் 2 காம்ப்ளிமெண்ட் இருக்கிறது ஏ தான் அப்படின்றது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதையே ஆன்சராக நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கொடுத்துருக்கிறது 2 தான் கொடுத்துருந்தோம் அப்படின்னா போல் ப்ரைம் இம்ப்ளிகண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆப்ஷன் செக் பண்ணணும். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஹவு மெனி ப்ரைம் இம்ப்ளிகண்ட் ஆர் ஹியர். அதாவது நான் ஒரு கேமப் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு 4 வேரியபிளில். இந்த ஒர்க்கை நீங்கள் முடித்தோடனே நான் அடுத்த வீடியோ வந்து நான் 5 வேரியபிள் வச்சு நான் கொடுக்குறேன். இதில் நானே நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஜீரோஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக குரூப் பண்ணும்போது ஜீரோஸ் நம்ம என்ன செய்யக்கூடாது, குரூப் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிற அந்த 1 மட்டும் வச்சு உங்களால் எத்தனை ப்ரைம் இம்ப்ளிகண்ட் வைக்க முடியும் அப்படின்னா, ப்ரைம் இம்ப்ளிகண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, குரூப் தான். அப்போ எத்தனை குரூப் இதில் நம்ம போட முடியும்? அது ஆக்டடாக இருக்கட்டும், இல்லை டியூயலாக இருக்கட்டும், குவார்டடாக இருக்கட்டும், இல்லைன்னா சிங்கிளாக இருக்கட்டும், டோட்டலாக எத்தனை குரூப் இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கேட்டிருக்கான். ப்ரைம் இம்ப்ளிகண்ட்னாலும் குரூப்னாலும் ஒன்று தான். ஆப்ஷனில் இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்கான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் உங்களோட ஆன்சரை சென்ட் பண்ணுங்கள். ஐ எம் வெயிட்டிங். தேங்க்யூ.